தமிழக மக்களின் உணர்வில் கலந்தவரும் மக்கள் செல்வாக்கு மிக்கவருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என அம்மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு எம்.வி. ராஜசேகரன் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைமை மற்றும் கர்நாடக முதலமைச்சருக்கு இக்கருத்தை தெரிவிக்க முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் தேவையின்றி தலையிடுவதை திரு ராஜசேகரன் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் கர்நாடக அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியாவின் பரிந்துரை ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு எம்.வி. ராஜசேகரன் நேற்று செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதாவின் விடுதலையை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என தமிழக எதிர்க்கட்சித் தலைவர்கள் தேவையின்றி வற்புறுத்தி வருவது ஏன் என புரியவில்லை என்றும் அதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்கள் முதல்வரின் விடுதலையை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். தமிழக மக்களின் உணர்வுபூர்வமான இந்த விவகாரத்தில் தலையிடுவதை கர்நாடக அரசு தவிர்க்க வேண்டும் என்றும் திரு எம்.வி. ராஜசேகரன் வலியுறுத்தினார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த வழக்கில் மேல்முறையீடு தேவையில்லை என்ற தனது கருத்தை காங்கிரஸ் தலைமைக்கும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் திரு ஜி. பரமேஸ்வர், முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆகியோரிடம் தெரிவிக்க இருப்பதாகவும் கூறினார். இந்த பிரச்சனையில் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறு அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு தான் ஏற்கனவே கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்யுமாறு கர்நாடக அரசு சிறப்பு வழக்கறிஞர் திரு பி.வி. ஆச்சாரியா அரசுக்கு பரிந்துரைத்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் திரு ராஜசேகரன் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சனையில் தமிழக எதிர்க்கட்சிகள் தேவையின்றி தலையிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக கர்நாடக மக்களின் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் வகையில் மேல்முறையீட்டுக்கு செல்லக்கூடாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.